இந்த ஆட்சியை பிடிப்பதற்காக அவர்கள் கையாண்டிருக்கிற தேர்தல் தந்திரங்கள், அவங்க எழுப்பிய முழக்கங்கள், இது எல்லாமே மேற்கு வங்கத்தில் இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றாகணுங்கிற ஒரு முனைப்பு காரணமாக பாஜக எப்படி வாக்காளர் பட்டியலை சீர்குலைத்திருக்குன்னு ஒருத்தருடைய கடுங்கோன்மை வருதுன்னு சொன்னா, ராணுவ கவிழ்ப்பு மூலம் வரலாம், ஆயுத கலகம் செய்து வரலாம், இந்த ஊர்ல 2 பேர் இந்த கட்சி, 5 பேர் இந்த கட்சி, இவர் இந்த கட்சி இருந்தார் அப்படின்னு இருக்காது. இந்த கட்டுப்பாட்டை யாரு மீறினாலும் கொலைகள் நடக்கும். இந்தியாவிலேயே ஒவ்வொரு தேர்தலின் போதும் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகும் வன்முறை மிக அதிகமா நடைபெறக்கூடிய ஒரு மாநிலம் உண்டுன்னா அது வங்காளம் தான். மிக கடுமையான ஊழல் குற்றம் சுமத்தப்பட்ட தலைவர்களை தான் இன்னைக்கு இவங்க முக்கியமான கருவியா வச்சுட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் தலைமையில ஒரு கூட்டணி, இதை தவிர இன்னொரு கூட்டணி, அது இல்லாம இன்னொரு மும்முனை போட்டி வந்துச்சுன்னா அவனுக்கு வசதியா போயிட போகுது. எல்லாம் நடக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த மாநில கட்சி இரண்டாக உடைச்சு இறுதி ஆதிக்கம் அவங்க கையில வச்சுக்குவாங்க. மேற்கு வங்க மக்கள் மீண்டும் ஒட்டுமா திரிணாமுல் காங்கிரஸ், மேற்கு வங்க மக்கள் பிஜேபிக்கு எதிராக, RSSக்கு எதிராக, இந்துத்துவ அரசியலுக்கு எதிராக எப்படி ஒரு ஜனநாயக இயக்கத்தை வளர்த்து கொள்ள போறாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக கள போராளி, தமிழ் தேசிய விடுதலை இயக்க பொதுச் செயலாளரும் அதன் செயற்பாட்டாளருமாக இருக்கக்கூடிய தோழர் தியாக அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோட பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசலாம். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ஐயா. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் முற்றிலுமாக ஒரு மாறுபட்ட அரசியல் களத்தை நோக்கி பயணிச்சிட்டு இருக்குது. இதுல குறிப்பா மேற்கு வங்கம் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் மமதா பானர்ஜி அவர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் தொடர்ச்சியாக ஆட்சியில இருந்தது. இப்போது 80 இடத்தை பிடிச்சிருந்தாலுமே கூட கட்சி மொத்தமுமாக பிளவுபட்டிருக்குது. இதற்கு பின்னணியில் ஏற்கனவே நம்ம சிவசேனா இது போன்ற கட்சிகள் எல்லாம் பார்த்திருக்கோம். அதே போல இந்த பகுதியிலுமே பாஜக பின்னணியில இருந்து செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரே முன்வைக்கிறாங்க. களம் எப்படி இருக்குது? மீண்டும் ஒட்டுமா திரிணாமுல் காங்கிரஸ்? திரிணாமுல் காங்கிரஸ் மீண்டும் ஒட்டுமா, மீண்டும் பிளவுபடுமா என்பதை காட்டிலும் வங்கத்தினுடைய அரசியல் சூழலை இது எவ்வாறு கெடுத்திருக்கிறது. 207 இடங்கள்ல பாஜக ஜெயிச்சிருக்கு. பாஜக வெற்றியின் மூலமாக முதலமைச்சராகி இருக்கிற சுவேந்து அதிகாரி ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸ்ல மம்தாவுக்கு துணையாக இருந்த தளபதியாக இருந்தவர். அதிலிருந்து வேறுபட்டு போய் தான் இங்க போய் சேர்ந்தாரு. இந்த முறை அவர் ஆட்சிக்கு வந்துக்கார். 15 ஆண்டு மம்தா இருந்தது சொன்னீங்க. இந்த 15 ஆண்டுக்கு முன்னால 34 ஆண்டுகள் அரசாங்கம். ஜோதிபாசு மட்டுமே 25 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார். அந்த 34, அதுக்கு பிறகு இவங்க 15 ஆண்டு, இப்ப பாஜக முதலாக வந்திருக்கு. இப்படி இந்த ஆட்சியை பிடிப்பதற்காக அவர்கள் கையாண்டிருக்கிற பாஜக தேர்தல் தந்திரங்கள், யுக்திகள், சூழ்ச்சிகள், அவங்க எழுப்பிய முழக்கங்கள், இது எல்லாமே ஆய்வுக்குரியவை. ஏன்னா பக்கத்துல அஸ்ஸாம்லயும் அதே போலதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா முன்னாலேயே திரிபுராவில் இதே முறையை கையாண்டு அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அவங்க ஆட்சி தான் அங்க நடக்குது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, மம்தா பானர்ஜி அவங்களுடைய தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க கட்சி ஒரு அடியோடு துடைத்தறியப்பட்டதா சொல்ல முடியாது. 80 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனா அந்த வெற்றி பெற்றவர்கள்ல 50 பேரு பாஜக தலைவர் ரிதா பிரதா பானர்ஜி என்று ஒரு தலைவர். அவர் ஏற்கனவே இடதுசாரி மாணவர் இயக்கத்துல இருந்தவர். அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ்க்கு போனாரு. அவருடைய தலைமையில் அவர்கள் மம்தா பானர்ஜியினுடைய தலைமையை ஏற்க மறுத்து பிளவுபட்டு அவரை எதிர்கட்சி தலைவராக பாஜகவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரவை தலைவர் அறிவிச்சிருக்கிறாரு. இவங்க இந்த யார் ஆதரவாளர்கள் என்று கையெழுத்து போட்டு கொடுக்கறதுல ஒரு மோசடி நடைபெற்றதாக சொல்லி 2 பேர் மேல் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே மம்தா அவர்கள் இந்த மோசடியான தேர்தலை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி பதவி விலகுவதில்லை என்றெல்லாம் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாலேயே
வாக்குப்பதிவு நடந்து வாக்கு எண்ணிக்கை நடப்பதற்கெல்லாம் முன்னாலேயே நிறைய நடுநிலையாளர்கள், பொதுவான அறிஞர்கள், தேர்தல் ஜனநாயகத்தில் அக்கறை கொண்டவர்கள், சமூக நல்லிணக்கத்தை நேசிக்கக்கூடியவர்கள் மேற்கு வங்கத்தில் இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றாகணுங்கிற ஒரு முனைப்பு காரணமாக பாஜக எப்படி வாக்காளர் பட்டியலை சீர்குலைத்திருக்குன்னு எடுத்து காட்டினாங்க. இந்த மொத்தத்தில் கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டது. சிறப்பு தீவிர திருத்தம், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் மூலமாக கிட்டத்தட்ட 1 கோடி பேர் நீக்கப்பட்டதா குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதுல ஒரு சிலர் அடியோடு நீக்கப்பட்டாங்க, ஒரு சிலர் முறையான விசாரணை நடத்தி அதுக்கப்புறம் முடிவு பண்றோம்னு சொல்லி விசாரணையில் வைத்திருக்கிறாங்க. இது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள், இப்ப மம்தா தொகுதியிலேயே கணிசமான அளவுக்கு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த வாக்காளர்கள் நீக்கப்படாமல் இருந்தா முடிவு வேற கூட இருக்கலாம், அல்ல வேறுபாடு இந்த அளவு இல்லாம எல்லாம் இருக்கலாம். மொத்தத்தில் என்னன்னா, மேற்கு வங்கத்தில் இந்த எலக்ட்ரல் ஆட்டோக்ரசி, அதாவது ஒரு எதேச்சாதிகாரம், ஒருத்தருடைய கடுங்கோன்மை வருதுன்னு சொன்னா இராணுவ கவிழ்ப்பு மூலம் வரலாம், ஆயுத கலகம் செய்து வரலாம், கொலைகள் வழியாக வரலாம். அப்படி இல்லாம தேர்தல் வழியாகவே ஒரு எதேச்சாதிகாரத்தை நிறுவுவது, அதுதான் எலக்ட்ரல் ஆட்டோக்ரசி. இந்த எலக்ட்ரல் ஆட்டோக்ரசியை கொண்டு வருவதற்கு என்னென்னலாம் செய்ய முடியும் என்பதற்கான ஒரு சோதனை களமாக வங்காளம் மாற்றப்பட்டிருக்கு. ஆனா இதையெல்லாம் தாண்டி ஐயா, வேலையின்மை பாதிப்பு, திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த அந்த அரசியல் தலைவர்களே மக்கள் கிட்ட இந்த அடிதடியில நிகழ்வது, இந்த போன்ற அதிருப்தியும் மக்கள் கிட்ட இருந்துச்சு அப்படிங்கறதும். அதாவது மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நீண்ட அரசியல் வரலாற்றுல எடுத்து பார்த்தீங்கன்னா, சமூகமே சமுதாயமே இப்ப நம்ம மற்ற இடங்கள்ல சாதி மதம் அப்படி பிரிந்து இருப்பது போல கட்சிகளாக பிரிந்திருக்கும். இங்க தமிழ்நாட்டுல கீழத்தஞ்சை அரசியல் புரிந்தவர்களுக்கு இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப எளிது. நாகப்பட்டினம், திருவாரூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி வட்டம் இப்ப கொஞ்சம் மாற்றம் வந்துருச்சு. ஆனா ஒரு காலத்தில் எப்படின்னா, இந்த ஊர்கள் ஒரு ஊர் முழுவதும் ஒரு கட்சியில இருக்கும், அல்லது அதிகமான 2 கட்சியில தான் இருக்கும். இந்த ஊர்ல 2 பேர் இந்த கட்சி, 5 பேர் இந்த கட்சி, இவர் இந்த கட்சியில் இருந்தார் அப்படின்னு இருக்காது. இந்த கட்டுப்பாட்டை யாரு மீறினாலும் கொலைகள் நடக்கும். இது மாதிரி நிறைய கொலைகள் நடந்தது உண்டு, இந்த கீழத்தஞ்சை பகுதியில் இது உண்டு. இந்த கட்சி சமூகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துவது, கட்சியின் கட்டுப்பாட்டில் மக்களை வைத்துக் கொள்வது, அரசு எந்திரம், நீதிமன்றம் எல்லாம் கூட இந்த கட்சி வழியா தான் செய்யணும். இந்த ஊர்ல ஒரு குற்றம் நடந்துருச்சு, ஒருத்தர் பிடிக்க வரணும்னா, எப்ப அந்த ஊர்ல யாருப்பா தலைவர், அவருக்கு சொல்லு. அவங்க வேறுபாடுகளை தீர்த்து கொள்ளணுமா, அந்த கட்சி ஊர்க்கூட்டத்தை போட்டு தீர்த்து கொள்றது. இது மேற்கு வங்கம் முழுவதிலும் பரவிய ஒரு நடைமுறை, ஒரு சில மாவட்டங்களை தவிர. 1-2 தான் இதுக்கு விதிவிலக்கா இருக்கும். இந்த பார்ட்டி சொசைட்டி, அரசியல் கட்சி சார்ந்த சமூக முறை இருக்கு பாருங்க, இது எப்படி அவங்க பாதுகாத்துக்கிறாங்கன்னா, தேர்தல்கள்ல வெற்றி பெறணும், அதுக்கு மொத்தமா அந்த ஊர்கள் மொத்தமா போய் வாக்களிக்கணும். இது மாறணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னா எல்லாரும் மொத்தமா மாறணும். அதற்கு எல்லா விதமான வன்முறையும் கையாளுவார்கள். இந்தியாவிலேயே ஒவ்வொரு தேர்தலின் போதும், வாக்குப்பதிவுக்கு முன்பும் வாக்குப்பதிவுக்கு பின்பும் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகும் வன்முறை மிக அதிகமா நடைபெறக்கூடிய ஒரு மாநிலம் உண்டுன்னா அது வங்காளம் தான். பல விதத்திலும் அரசியலில் வன்முறை மிக முக்கியமான பங்கை வகிக்குது. இது நல்ல விதமாகவும் நடந்தது உண்டு. பிரித்தானியர் ஆட்சி காலத்துல இந்த புரட்சி செய்யணும், வன்முறை கழகம் செய்யணும் என்ற இயக்கங்கள் எல்லாமே முக்கியமாக வங்காளத்தில் இருந்துதான் எழுந்து வரும். இப்படி ஒரு வங்க உணர்ச்சி, வங்க தேசிய உணர்ச்சி, இப்ப நம்ம இந்த தேசிய கீதம் பாடுறோம் ஜனகணமன, அது ரவீந்திரநாத் தாக்கூர் என்ற வங்காள பெருங்கவி உருவாக்கிய கவிதை. அதுக்குள்ள பூராவுமா வங்காளம் தான் வரும். இன்னும் வந்தே மாதரத்துல கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதும் போது,
7 கோடி முகமுடையாள்னு எழுதுவார். பாரதியார் தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது 30 கோடி முகமுடையாள்னு திருத்திடுவார். ம். ஏன்னா 7 கோடி வங்காளிகள் தான், அவங்களுக்கு எழுதப்பட்டதுதான் அது. ஒரு வங்க இந்து தேசியத்தினுடைய பாடல் தான் அது. ஓகே. இது இந்தியா முழுவதற்கும் பொருந்தணுமேங்கிறதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா 7 கோடியை 30 கோடின்னு மாத்தி மொழிபெயர்ப்பார். அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா, இந்த பிரித்தானியருக்கு எதிராகவும் சரி, வங்க தேசியம் தான் இந்திய தேசியத்துக்கு முன்னோடியாக இருந்தது. ம். இந்தியாவுல பெரிய அளவுல சுதந்திர போராட்ட இயக்கம் நடைபெற்ற காலம் இருக்கு பாருங்க. 1857 சிப்பாய் கழகம்ங்கிற பேர்ல ஒரு முதல் விடுதலை போர் நடந்துச்சு. அது குறுநில மன்னர்கள், விவசாயிகள் அவங்க நடத்தினாங்க, சிப்பாய்கள் நடத்துறாங்க. அது போக நேரடியாக பிரித்தானிய அரசு 1858 வந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய அளவிலான ஒரு சுதந்திர போராட்ட இயக்கம், பெருந்திரள் இயக்கம் நடைபெற்றது 1905 தான். ஏன்னா 1905 தான் இந்த வங்கம்ங்கிற அந்த ஒற்றுமையை, வங்க மக்கள்ங்கிற எழுச்சியை குலைப்பதற்காக பிரித்தானிய தலைமை ஆளுநராக இருந்த கர்சான் பிரபு என்ன பண்ணார்னா, வங்காளத்தை 2ஆக பிரித்தார். இதுதான் வரலாற்றுல பெங்கால் பார்ட்டிஷன் இதுக்கு பேரு. பிரிக்கும் போது என்ன பண்ணாரு, இஸ்லாமியர்கள் அதிகமா வாழக்கூடிய கிழக்கு வங்காளத்தையும் இந்துக்கள் அதிகமா வாழக்கூடிய மேற்கு வங்கம் என்றும் பிரித்தார். இதன் மூலமாக இங்க இருந்து அங்க போவாங்க, அங்கிருந்து இங்க வருவாங்க, நிலம் யாருக்கு, இடம் யாருக்கு, இந்த பிரச்சனை எல்லாம் உருவாகி இந்துக்கள் முஸ்லிம்களுக்கு இடையில ஒரு கலவரம் உருவானுச்சுன்னா பிரித்தானிய அரசுக்கு அது பாதுகாப்பா இருக்குங்கிறத அவங்க கணிப்பு. ஆனால் இந்த வங்க பிரிவினை தான் வங்காளத்துல மட்டுமல்ல, நாடு முழுவதிலும் ஒரு எழுச்சியை தோற்றுவித்தது. பிரித்தானியருக்கு எதிரான ஒரு எழுச்சியை தோற்றுவித்தது. அந்த காலத்தில் தான் சுதேசி இயக்கம் மேற்கொள்ளப்பட்டது. ஜின்னா தலைமையிலான முஸ்லிம் லீக்கும் காங்கிரசும் சேர்ந்து உடன்பாடு செஞ்சாங்க. லட்சுமணபுரியில உடன்பாடு பண்ணி சேர்ந்தெல்லாம் போராடுறது எல்லாமே இந்த வங்க பின்னணி தான். அப்புறம் அந்த பிரிவினையை அவங்க கைவிட வேண்டி வந்துச்சு. மீண்டும் இந்திய பாகிஸ்தான் பிரிவினையின் போது கிழக்கு பாகிஸ்தான் என்பது இஸ்லாமியர் அதிகம் வாழக்கூடிய பகுதி, மேற்கு வங்காளம் என்பது இந்தியாவோட இணைஞ்சிடுச்சு. மீண்டும் அந்த 67 காலத்தில் பல இயக்கங்கள் வங்காளத்தில் நடந்தது. கிழக்கு வங்கத்திலும் சரி, மேற்கு வங்கத்திலும் சரி. இன்னைக்கும் கூட நம்ம தாய்மொழி நாள் கொண்டாடுவதற்கு காரணமாக இருந்தது கிழக்கு வங்காளத்தில், அதாவது இன்றைய வங்கதேசத்தில், அன்னைக்கு வங்கதேசம் இல்லை, உருது மொழி திணிப்புக்கு எதிராக டாக்கா மாணவர்கள் நடத்தின போராட்டம் தான். அதுல செஞ்ச உயிர் தியாகத்தை நினைவு கூர்ந்துதான் உலகமே தாய்மொழி நாளாக அதை கொண்டாடுது. உங்களுக்கு அந்த வங்கதேசிய உணர்ச்சி தான் ஒரு மதம் சார்ந்த ஒரு அரசை பாகிஸ்தான்ல ஏற்படுத்தி இந்த மதத்துக்குரிய மொழி என்று உருது மொழியை திணித்த போது, எங்களுக்கு மதம் இஸ்லாமா இருக்கலாம், ஆனால் எங்கள் மொழி வங்கம் என்று அந்த மக்கள் போராடினாங்க. அதனுடைய வளர்ச்சி கட்டம் தான் 1972 முஜிபுர் ரஹ்மான் தலைமையில விடுதலை பெற்றார்கள். உங்களுக்கு இந்த பின்னணிகளை வைத்து பிற்காலத்துல இடதுசாரி இயக்கங்கள் ஒரு தீவிரமான வடிவங்களை எடுக்கும் போது 67, 68, 69 காலத்தில எல்லாம் வங்கத்தில் தான் அது பெரிய அளவில் வீச்சா நடைபெற்றது. இப்ப நாங்கெல்லாம் அந்த இயக்கத்துல இருக்கும்போது அதை பத்தி ஒரு பாட்டு நான் எழுதினேன். அந்த பாட்டிலேயே சொல்லுவேன், வங்கமே நாளைக்கு நாடாகட்டும், வன்முறை புரட்சித்தி எழுந்தாகட்டும் அப்படின்னு தான் அந்த பாட்டு வரும். அந்த பாட்டை நாங்க பாடுவோம், சிறையில் இருக்கும் போதும் பாடுவோம், நீதிமன்றத்துல போய் பாடுவோம். ஏன்னா வங்கம்னா அதுதான். சுதேசமித்திரர்கள் தினந்தோறும் வங்க வன்முறை, இன்றைய வங்க வன்முறை என்று செய்தி போடுவாங்க. அது கட்டுப்படுத்த முடியாத ஒரு போராட்டமாக வங்காளத்துல வந்துச்சு. முதல்ல கிராமங்கள்ல தொடங்கி அப்புறம் கல்கத்தா போன்ற பெரிய நகரங்கள்ல எல்லாம் நடந்துச்சு. நிறைய நிலக்கிழார்கள், ஜோட்டேதார்கள், காவல்துறை அதிகாரிகள், பல்கலைக்கழக துணைவேந்தர் கூட அதுல கொல்லப்பட்டார். அந்த மாதிரியான ஒரு பெரிய எழுச்சியான ஒரு பகுதியா அது இருந்துச்சு. அதனால தொடர்ந்து உங்களுக்கு 67 மீண்டும் 69, 71, 72 ஒவ்வொரு தேர்தலும் வன்முறையோடு நடக்கும். ஒரு காங்கிரஸ் ஒரு சித்தார்த்த சங்கர் தலைமையில அவங்களும், ஜோதிபாஸ் தலைமையில இடதுசாரிகளுமா கடுமையாக மோதி போராடி எல்லாம் நடந்து, அந்த பின்னணியில தான் வங்கதேச விடுதலையின் போது கூட
நீங்கள் அந்த வங்கதேசத்தின் விடுதலைக்கு உதவுறீங்களா, இல்ல நாங்க எங்க வங்காள போலீஸை உள்ள அனுப்பி சண்டை போடவான்னு சொல்லி ஓகே. ஆளுங்கட்சி தலைவரும் எதிர்க்கட்சி தலைவரும் பிரதமரை கேட்டார்கள். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, வங்க அரசியலுடைய ஒரு தனித்தன்மை இது. இது என்னாச்சு காலப்போக்கில்னா, இந்த கட்சி சமூகம் இருக்கு பாருங்க. இப்ப நான் முதல்ல சொன்னேன், நம்ம கீழத்தஞ்சியில் அது மாதிரி ஒரு ஆமா. நடைமுறை இருந்துச்சு. ஒருத்தர் விலகி போனா இது பண்ணிடுவாங்க. எல்லாத்தையும் அந்த கட்சி டாமினேட் பண்ணும். கட்சி நல்ல நோக்கத்தோட டாமினேட் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை இல்லை. இல்ல. ஆனா கட்சி இதையே கெட்ட நோக்கங்களுக்காக செய்ய தொடங்கும் போது எதிரா மாறும். இப்போ 34 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சி புரிந்த இடதுசாரிகள் இடதுசாரிகள். எங்க போனிச்சது? இல்ல அதுக்கு முன்னாடி காங்கிரசும் தொடர்ச்சியாக ஆட்சியில இருந்தாங்க. காங்கிரஸ் அது அவங்க அது டோட்டலா வாஷ் அவுட் ஆயிட்டு இடதுசாரி ஆமா. அது வந்தாங்க, வந்து உங்களுக்கு வந்து 67 வரைக்கும் அவங்க தான் இருந்தாங்க. சுதந்திரம் பெற்ற காலத்துல இருந்து அதுக்கு பிறகுதான் இடதுசாரி. இடதுசாரிகள் முன்னுக்கு வர்றாங்க. இடதுசாரிகள் வந்து 34 வருஷத்துக்கு பிறகு எங்க அடிபட்டுச்சு உங்களுக்கு? அந்த ஜோதிபாசு விவசாய 25 வருஷம். போராட்டத்தை கையில இல்ல, எடுத்து அதான் சிங்கூர்ங்கிற ஆ. இடத்துல ஒரு கார் டாடா. தொழிற்சாலை அமைப்பதற்கு டாட்டாவுக்காக வேண்டி நில ஒதுக்கி கொடுக்குறாங்க. நந்தி கிராமத்துல அதே போல வந்து ஒரு தொழிற்சாலைக்கு விவசாயிகளுடைய நிலத்தை பறித்து கொடுக்குறாங்க. நாங்கெல்லாம் கூட இங்கெல்லாம் எழுதுனா உழுவோருக்கே நிலம் சொந்தம். இப்ப எல்லாம் அப்படி கிடையாது, டாட்டாவுக்கே நிலம் சொந்தம் என்று ஓகே. மாத்திட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்க, இந்த நிலத்தை கைப்பற்றுவது, இதை இந்த பெருமுதலாளிகளுக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு கொண்டு போய் கொடுக்கறது, அதிலிருந்து ஆதாயம் பெறுவது, இதை மறுக்கிறவர்களுக்கு எதிரான வன்முறை என்று ஒரு புரட்சிகரமான இயக்கமே ஒரு வன்முறைக்கான குண்டர்களின் இயக்கமாக, அடியாட்களின் இயக்கமாக மாற்றப்பட்டதாக அங்கிருந்து வர்ற அறிக்கைகள்ல சொன்னாங்க. இந்த எதிர்ப்பை பயன்படுத்தி கொண்டுதான் மம்தா மம்தா. அந்த இடத்துக்கு வந்தாங்க. அவங்களோட தொகுதி தானே சார் நந்தி? ஆமா, இவங்களால வந்து காங்கிரஸால வந்து அந்த இடத்தை நிரப்ப முடியல. ம். ஏன்னா இவங்க மம்தா வந்து அந்த இடத்துக்கு அதே வீரியத்தோட அவங்க செயல்பட்டாங்க. இந்த இயக்கங்களில் ஈடுபட்ட இளைஞர்களை எல்லாம் தனக்கு பின்னால திரட்டினாங்க. இந்த சிறு கார் தொழிற்சாலையும் சரி, ம். அந்த மற்ற முயற்சிகள், முதலீட்டு முயற்சிகள் எங்க போறாங்க தெரியுங்களா உங்களுக்கு? வங்காளத்துல இடம் கிடைக்கல, மக்கள் கடுமையா எதிர்க்கிறாங்க, போராடுறாங்கன்ன உடனே நமக்கு பாதுகாப்பா அடுத்த இடம் குஜராத்னு மோடியோட குஜராத்துக்கு போய் அங்க அமைச்சுக்கிட்டாங்க. ஓகே. அவர் இங்க வாங்க நான் பாதுகாத்து கொடுக்குறேன்ட்டார். அப்ப இந்த மாநில அரசு யாரு, என்ன ஆளுங்கட்சி, என்ன அதனுடைய கொள்கை என்ன என்பதையெல்லாம் கடந்து இந்த முதலீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது யாரு? யார்? அது யாரா வேணாலும் இருக்கலாம். செங்கொடி ஏந்திய அரசாங்கமாவும் இருக்கலாம், காவி கொடி ஏந்திய அரசாங்கமாவும் இருக்கலாம் என்பது அதுல தெரிஞ்சு உங்களுக்கு. இப்ப திரும்பவும் பாருங்க, அதுல ஏற்பட்ட வீழ்ச்சி. இப்ப நான் சொன்ன பாருங்க, இந்த ரித்தம் பிராத்த முகர்ஜி, இந்த செந்தில் அவரது இப்ப எதிர்க்கட்சி தலைவர். ரித்தம் பிரதாப் பானர்ஜி எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு. இடதுசாரி இயக்கத்துல இருந்தவர் தான் மம்தா கூட போய் திரிணாமுல்ல சேர்ந்தாங்க. இப்ப பாஜகல சேர்ந்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதே போல திரிபுராவுல, இங்க மேற்கு வங்கத்துல எல்லாம் எங்க இந்த இந்துத்துவ கட்சி எங்க இருந்துச்சு, RSS எங்க இருந்துச்சு என்று பார்த்தால் இடதுசாரிகள்ல இருந்தவங்க எல்லாம் அப்படியே அங்க போயிருக்கிறாங்க. இதே கட்சி சமூகம் நான் சொல்லுவாங்க, இந்த பொலிட்டிக்கல் சொசைட்டி கட்சி சமூகம் என்ற ஏற்பாட்டை அப்படியே கொண்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான், ஒரு கொடியை மட்டும் மாத்திக்கிட்டா போச்சு. இந்த கலர் கொடி, இதுக்கு பதில் இன்னொரு கொடி. ஆனா அதே நடைமுறை, அதே வழிமுறை. இல்ல சார், இப்ப இந்த இடத்துல கூட ஒட்டுமொத்தமாக கட்சி எங்களுக்கு தான் சொந்தம், கட்சி சின்னம் எங்களுக்கு தான், நாங்க தான் ஒரிஜினல் திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்றாங்க. இதுக்கு வந்து இவங்க ஆதரவு கொடுப்பாங்க. ஏன்னா கையில அரசாங்கம் வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க முதல்ல தொடங்கும் போது சொன்ன மாதிரி மகாராஷ்டிராவில என்ன பண்ணாங்க, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் எல்லாமே அப்படிதான். இவங்களால மிக கடுமையான ஊழல் குற்றம் சுமத்தப்பட்ட தலைவர்களை தான் இன்னைக்கு இவங்க முக்கியமான கருவியா வச்சுட்டு இருக்கிறாங்க. அஸ்ஸாமிலே முதல்வரா வந்திருக்கிறவரும் அப்படிதான். அவரும் பிஜேபியால் கடுமையான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஒரு காங்கிரஸ் தலைவர் தான். அதனாலதான் இவங்க வாஷிங் மிஷின்ல போட்டு கழுவி எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு சொல்றது அதனாலதான். அவங்கதான் இன்னைக்கு மிக தீவிரமா அதுல முன்னுக்கு நிக்கிறாங்க. பாரம்பரியமான RSS காரங்க கூட கிடையாது. இவங்கெல்லாம் காங்கிரஸ்ல இருந்தாங்க, ஊழல் பண்ணாங்க. அது சௌரியம் போல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு மம்தா மாதிரி ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவி நம்ம ஜெயலலிதாவை போல ஒப்பிட்டு பேசுவாங்க. ஒப்பிடுவாங்க. அவங்க கட்சியில தேர்ந்தெடுக்கப்பட்ட 80 பேர்ல 50 பேர் மொத்தமா அவங்கள நிராகரிச்சுட்டு வேற ஒரு இளம் தலைவரை எடுத்துக்கிட்டு போய் நிக்கிறாங்கன்னா, அது வெறுமனே ஒரு கொள்கை பற்று அல்லது தனிநபர் விசுவாசங்கிறத காட்டிலும் இந்த பின்னணியில் இருந்து இயங்குறது. ஏன்னா ஏற்கனவே கோவாவில எல்லாம் பார்த்தோம்.
ஜெயிச்சு அத்தனை பேரையும் அப்படியே இன்னொரு கட்சி மொத்தமா கொண்டு போயிடுவாங்க. போயிருந்தாங்க. இங்க வடகிழக்கு மாநிலங்கள்ல இது போல நடந்திருக்கு. அப்படியே மொத்தமா அப்படியே ஒரு கூடையில தூக்கி எடுத்துட்டு போற மாதிரி அப்படியே இந்த கட்சிக்கு மாறிடுவாங்க. அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அதனால இதுல என்ன ஆபத்தானதுன்னா, இந்த பாரதிய ஜனதா கட்சி RSS கையாளக்கூடிய அந்த தேர்தல் உத்திகள் இருக்கு பாருங்க. ஒரு எலக்டரல் ஆட்டோக்ரசி, தேர்தலும் இருக்கும், ஓட்டு போடுறது இருக்கும், தேர்தல் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, கட்சி முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த மாநில கட்சி இரண்டாக உடைக்கப்படுது. உடைச்சு அவங்க கையில ஆதிக்கம், இறுதி ஆதிக்கம் அவங்க கையில வச்சுக்குவாங்க. கொஞ்ச நாளைக்கு வேற ஒருத்தர் கையில கூட கொடுப்பாங்க. இப்போ மகாராஷ்டிரத்துல இல்ல சிவசேனை பீகார்ல கூட கையில நம்ம கொடுத்து பார்த்தோம். வச்சாங்க. அப்புறம் பிறகு என்ன பண்ணாங்க, சந்தர்ப்பம் பார்த்து காத்திருந்து பாஜக நேரடியா கையில் எடுத்துக்கிட்டாங்க. பீகார்லயும் பார்த்தோம். நிதிஷ்குமார் கையில கொஞ்ச நாள் கொடுத்தாங்க. அப்புறம் மெதுவா அவரை டெல்லிக்கு வாங்கன்னு கொண்டு போயிட்டு இங்க அவங்க பாஜக கையில் எடுத்துக்கிட்டாங்க. இதான் வாடிக்கையான நடைமுறை. இப்ப இதுல கூடுதலான கூறுகள் தான் நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து இந்த SIR பயன்படுத்தி இருக்கிற முறை. இப்ப இது எல்லோருமே பத்திரிகையாளர்கள், பொதுவானவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த SIR வந்து வாக்குரிமை பறிப்பு முறையாக பயன்படுத்தி யாரெல்லாம் எதிர்கட்சிக்கு வாக்களிப்பார்களோ அவங்களுக்கு வாக்குரிமை இல்லாம செய்து தேர்தல் வெற்றியை உறுதிப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சில தொகுதிகளை சான்றுகளா எடுத்து காட்டுறாங்க. நான் என்ன கருதுறேன்னா, அதை விட பெரிய ஆபத்து இதுல இருக்கு. ஏன்னா வாக்குரிமையை குடியுரிமையோடு தொடர்புபடுத்துறாங்க. நீங்க வந்து குடியுரிமை இருக்குதா, அதுக்கு சான்று கொடு. உங்க அப்பா எங்க பிறந்தாரு, உங்க தாத்தா எங்க பிறந்தாரு, நீ எங்க படிச்ச, இந்த சான்றுகள்லாம் கேட்கிறாங்க. சில பகுதிகளில் வந்து ஒரு கொத்தடிமை நிலையில வெறும் உழைப்பை சார்ந்து வாழக்கூடிய ஏராளமானவர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட கையில சான்றிதழ்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்கள்ட்ட எல்லாம் இதெல்லாம் இல்லைன்னா ஒன்று நாங்கள் நீக்கிடுவோம், இல்லைன்னா நீ வந்து நீதிமன்றத்துல தீர்ப்பாயத்துல வந்து நீ பண்ணிக்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படி நிறைய பேர் வந்து வாக்குரிமை இழக்கிறாங்க. ஏன், அவங்க குடிமக்கள் என்பதை மெய்ப்பிக்கல. சட்டப்படி தேர்தல் ஆணையத்திற்கு ஒருத்தர் குடிமகனா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற அதிகாரமே கிடையாது. அவங்க வேலையே அது அல்ல. இவரு ஜெனுயின் ஓட்டரா, இங்க மட்டும்தான் ஓட்டு இருக்கா, வேற எங்கேயாவது இருக்குதா என்பதையெல்லாம் ஆராய்ந்து அவர் வாக்காளர் என்பதை உறுதிப்படுத்தினா போதுமானது. அவர் குடியுரிமை பற்றிய கேள்வியை உள்துறை தான் கையில் எடுத்து விசாரிக்கணும். அது மாநில உள்துறை மூலம் செய்யலாம், வேற எந்த வழியில வேணாலும் செய்யலாம். இந்த இவ்வளவு நாள் இல்லாம இப்ப இந்த குடியுரிமை பிரச்சனையே வர வேண்டியதில்லை. ஏன்னா ஏற்கனவே இவர்கள் ஒரு குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டுட்டு வந்தாங்க, CAA கொண்டுட்டு வந்தாங்க. அதை வச்சு NPRன்னு போட்டாங்க. இது முடியாத ஒரு பிரச்சனையா தொடர்ந்துகிட்டு இருக்கு. இப்ப இதை பயன்படுத்தி என்ன பண்றாங்கன்னா, எல்லையோரத்துல வங்கதேசம் இருக்கு. இப்ப வங்கதேசத்துக்கும் வங்காளத்துக்கும் இடையில பெயர்ந்து செல்வது ரொம்ப எளிது. ஏன்னா ரெண்டும் ஒரே மொழி, ரெண்டும் ஒரே தேசிய இனம். இல்ல அதுல இருந்து குடிபெயர்ந்த இந்த இஸ்லாமியர்களை மமதா ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வச்சுதான் அவங்க கேம்பெயின்ல ஈடுபட்டாங்க. ஆமா, ஈடுபட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து அவங்கள இருந்து வந்தேரிகளை எல்லாம் ஆதரிக்கிறாங்க, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா செயல்படுறாங்க. இஸ்லாமியர்களுக்கு ஏன்னா ஒரு முழக்கமே கொடுத்தாங்க. நாங்க இந்துக்களுக்கு ஆதரவான முழக்கம் ஜெய் பங்களா, வங்காளம் வெல்க. அந்த மக்களுடைய மொழி இனத்தின் அடிப்படையில் அவங்க ஒரு முழக்கம் கொடுத்தாங்க. இவங்க என்ன முழக்கம் கொடுத்தாங்க தெரியுங்களா? ஜெய் ஸ்ரீராம். வங்காளத்துக்கான தெய்வங்கள் எத்தனையோ இருக்கு அவங்களுக்கு, துர்கை இருக்கு, காளி மாதா எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இவங்க ஜெய் ஸ்ரீராம், இந்திய அடையாளத்துக்கு, இந்து அடையாளத்துக்கு. அதனால இவங்க வெற்றி பெற மாட்டாங்கன்னு தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. இது எடுபடாது வங்காள மக்கள்கிட்ட. ஆனா மற்ற காரணங்களோட சேர்ந்து என்ன ஆச்சுன்னா, இந்த ஜெய் ஸ்ரீராமை எழுப்பி இஸ்லாமியரை தனிமைப்படுத்துவது. நீங்க இதெல்லாம் எந்த பின்னணியோட இணைத்து பார்க்கணும்னா, இந்தியாவில் ஆளுகிற கட்சியில் ஒரே ஒரு முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இல்லை. இந்தியாவில் ஆளுகிற அரசில் ஒரே ஒரு முஸ்லிம் அமைச்சர் கூட இல்லை. இந்தியாவுடைய மிகப்பெரிய மாகாணத்தில் ஒரே ஒரு முஸ்லிமை கூட அவர்கள் தேர்தலில் நிறுத்தவில்லை. இதோட இணைச்சு பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, முஸ்லிம்களை ஆளும் உரிமையில் பங்கு இல்லாதவர்களாக மாற்றுகிற வேலையை செய்யறாங்க. நீங்க வாக்குரிமை இருந்தா தானே போட்டியிடுகிற கட்டத்துக்கே நீங்க வருவீங்க. இப்ப தவிர்க்க முடியாத சில பகுதிகள் இருக்கு. முர்ஷிதாபாத், மால்டா, இந்த மாவட்டங்கள் வந்து மேற்கு வங்கத்திலேயே இஸ்லாமியர்களை பெரும்பான்மையாக கொண்ட மாநிலங்கள். இடதுசாரிகள் 34 வருஷ காலம்
ஆட்சி நடத்தின அந்த காலத்தில் கூட மால்டாவில எல்லாம் வந்து காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு இந்த முஸ்லிம் மக்கள் ஆதரவா இருந்ததுதான் காரணமா இருந்துச்சு. அவங்கள புகழ்பெற்ற பல தலைவர்கள் இருந்தாங்க. கானிகான் சௌத்ரின்னு இருந்தார் மால்டாவில இருந்து. எப்பயுமே அவர் தான் வெற்றி பெற்று வருவார். ஒரு 3-4 இடம் காங்கிரஸ் ஜெயிக்குது எம்பி இல்லைன்னா அதுல ஒருத்தர் அவர் இருப்பார். அந்த மாதிரி இடங்களை தவிர பாக்கி எந்த இடத்துலையும் இஸ்லாமியர்கள் நிக்கிறதுக்கோ வாக்களிக்கிறதுக்கோ வெற்றி பெறத்துக்கோ வாய்ப்பு அளிக்கல. இன்னும் சொல்ல போனால் ஒரு 80 இடம் வரைக்கும் இந்த அம்மையார் இத்தனைக்கு இடையில வெற்றி பெறுவதற்கு கூட ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, வேறு காரணங்களுக்காக பல்வேறு கட்சிகளுக்கு வாக்கு அளிக்கக்கூடியவர்கள், இடதுசாரிக்கு வாக்களிப்பாங்க, காங்கிரஸ்க்கு வாக்களிப்பாங்க, வேறு சில அமைப்புகளுக்கு வாக்களிக்கக்கூடிய அவர்கள் எல்லோரும் பாஜகவை எதிர்த்து ஒரே செறிவா வாக்களிக்கிறதுக்கு எது பொருத்தம்னு பார்த்தாங்கன்னா திரிணாமுல். அதுதான் அவங்க வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பா இருந்துச்சு. அதனால வேண்டி இது ஒரு ஆபத்தான ஒரு போக்கு. அது ஏன்னா மொத்தத்தில் இந்தியாவில் பாசிச போக்கு என்பதே எதை சார்ந்து இருக்குன்னா இஸ்லாமோபோபியா, இஸ்லாமியர் மீதான வெறுப்பு. இஸ்லாமியரை எப்படி அந்த பழைய சட்டத்துல குடியுரிமை திருத்த சட்டத்துல குடியுரிமையற்றவர்கள், மதத்தை காட்டி குடியுரிமையற்றவர்கள் ஆக்குவது, இந்த குடியுரிமையை நீக்குவதற்கு இந்த தேர்தலை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தியிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய பொருளியல் நிலை என்ன என்பதை பற்றி ராஜேந்தர் சச்சார் குழுவினுடைய அறிக்கை இருக்கு. ஒரு சேரியில தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு கூட கல்வி வேலை வாய்ப்புகள் இஸ்லாமியர்களுக்கு இல்லை. நீங்க தமிழ்நாட்டிலேயே அந்த மாதிரி நிலைமையை பார்க்கலாம். ஆனா தமிழ்நாட்டோட ஒப்பிடவே முடியாது. அங்கெல்லாம் இங்க நம்ம ஏற்கனவே வந்து பெரும்பாலான முஸ்லீம்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் இருக்கிறாங்க. இங்க இடஒதுக்கீடு வாய்ப்புகள் இருக்கு, இங்க கல்வி வாய்ப்புகள் இருக்கு, வேலை வாய்ப்புகள் இருக்கு. அங்கெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு படுமோசமான நிலையில இருக்கிறாங்க. நீங்க நெருக்கடி நிலை காலத்துல டெல்லியில துருக்மேன் கேட்ல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் தகர கொட்டைகளும் இந்த காகித அட்டைகளை கொண்டு வேயப்பட்ட குடிசைகளும் இதான் அவங்களுடைய வாழ்விடமா இருந்துச்சு. அந்த வேள்மை நிலையில் இருக்கிற இஸ்லாமியர் மீதுதான் இந்த தாக்குதலை தொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இது வசதி. அவங்களுடைய போலரைசேஷன் பாலிடிக்ஸ் ரெண்டு துருவமா பிரிச்சிடுறது. இங்க வந்து இது கம்யூனிஸ்ட், இது இடதுசாரி, இது வலதுசாரி, இது வங்க தேசிய, இந்திய, அதெல்லாம் விட ஒரே ஒரு விஷயம் தான் நாட்டுல. என்ன விஷயம்? இந்துவா முஸ்லிமா? இந்த கட்சி பூரா மதச்சார்பின்மைன்னு சொல்லிட்டு இடதுசாரின்னு சொல்லிட்டு வேற ஏதோ காரணம் சொல்லிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா இந்துக்களுக்கு எதிராக முஸ்லிம்களை பாதுகாக்கிறாங்க. நாங்க ஒரே ஒரு கட்சி தான் இந்துக்களை பாதுகாக்கிறோம். இதை சொல்லிதான் வந்து யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தில் 2 முறை ஜெயிச்சிருக்கிறார். இந்த வாய்ப்பாட்டை இந்தியா முழுவதற்கும் விரிவுபடுத்தணும். அதுக்கு ஒரு முக்கியமான சோதனை களமாகத்தான் பயன்படுத்தி இருக்காங்க. எனவே இது நீண்ட கால கண்ணோட்டத்தில் பாத்தீங்கன்னா பெரிய வீழ்ச்சி. அதுவும் வந்து இடதுசாரிகள் அவ்வளவு வலுவாக இருந்த ஒரு மாநிலத்திலேயே இது நடந்திருக்குது. அவங்க நிலைமை இன்னைக்கு என்ன? காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒரே ஒரு எம்எல்ஏ வந்திருக்காரு, மார்க்சிஸ்ட் கட்சியிலேருந்து ஒரே ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இந்த ஒண்ணு கண்ணையே போற்றக்கூடிய நிலையில அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா அது கூட இல்லாம இருந்துச்சே என்று சொல்லி. அப்படின்னா எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை இந்துத்துவம் ஏற்படுத்தி இருக்குது. அத மம்தாவால ஒரு கட்டம் வரைக்கும் தடுக்க முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு அதை உடைச்சிட்டாங்க, கைய மீறி போயிருக்கு. இதுல இந்த எம்எல்ஏக்கள் தாண்டி இப்போ நாடாளுமன்ற எலெக்ஷன் வரப்போது ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸ் உடைந்திருக்கிறது. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த எம்பிக்களும் இப்போ பாஜக பக்கம் போவதற்கான வாய்ப்புகளுக்கா? ஏற்கனவே இந்த டீலிமிட்டேஷன் வேற எடுத்தாங்க. அவங்க இன்னொன்னு பண்றாங்க. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வன்முறை, மதவெறி ஊட்டுதல், இது எல்லாத்தோட சேர்த்து புதுசா அவங்க கையில ஒரு 207 இடங்கள் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க திரிணாமுல் காங்கிரஸ், பாஜக. ஆமா, அதை பயன்படுத்தி கொண்டு நிறைய மக்களை ஈர்க்கக்கூடிய கவரக்கூடிய திட்டங்கள். அந்த திட்டங்கள்ல இப்போ ஒரு திட்டம் என்ன பண்றாங்க, உடனடியாக யாரெல்லாம் இதுல பலன் பெறுவார்களோ அவங்க அக்கௌண்ட்ல 3000 ரூபாய் பணம் செலுத்துறோம். இது என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, பாப்புலிசம் பாருங்க. ஒரு ஜன கவர்ச்சி கொள்கை. எப்பயுமே என்ன பண்ணும்னா பாசிசம் பாப்புலிசத்தின் மேல சவாரி செய்துதான் வரும். ஏன்னா இவங்களுடைய அந்த பாசிச நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு இல்லாம செஞ்சது. பரவாயில்லப்பா, அவர் வந்தார், இவ்வளவு செஞ்சாரு.
அதே போல இந்த ராம்ஜின்னு சொல்லி மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு ஆமா. பேரெல்லாம் பேர் மாத்தினாங்க மாத்திருக்காங்க. பாருங்க, ராம்ஜி. இப்போ ராம்ஜியில நாங்க 125 நாள் வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துறோம், அதை உடனே செயல்படுத்துறோம். என்னென்ன முடியுமோ செயல்படுத்துவாங்க. ஏன்னா இந்த நெருக்கடியை கடந்துட்டாங்கன்னா, அவங்க கட்சியை உறுதியாக வங்காள சமுதாயத்துல ஊன்றிட்டாங்கன்னா ஒரு மதவாதத்தை வளர்த்துருவாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, காங்கிரஸோ இடதுசாரிகளோ ஒரு சரியான சமூக நீதி கொள்கையை அங்க கடைபிடிக்கவே இல்லை. மண்டல் குழு பரிந்துரை வந்த நேரத்துல இந்த மத்திய பட்டியல்ல ஓபிசி, மாநில பட்டியல் ஓபிசி எல்லாம் வரும்போது வங்காளத்துல எங்கள்கிட்ட அப்படி யாரும் பிற்படுத்தப்பட்டவர்களே இல்லைன்னு சொல்லி இடதுசாரி அரசாங்கம் சொன்னாங்க. ஓகே. என்ன அப்ப ஜாதியை ஒழிச்சிட்டீங்களோ, அப்ப பிற்படுத்தப்பட்ட பட்டியலே இல்லைன்னா யாருமே பிற்படுத்தப்பட்டவர்கள் இல்லையா? இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நாங்க லிஸ்ட் வச்சுக்கல, அவ்வளவுதான். அந்த மாதிரி இப்ப பீகார்ல எல்லாம் வந்து உங்களுக்கு பாஜகவுக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு லல்லு காட்ட முடிஞ்சுச்சு, இதுல உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ் காட்ட முடிஞ்சுச்சு என்று சொன்னா, அங்க பூரா இந்த மண்டல் குழு ஓபிசி பாலிடிக்ஸ் அதுக்கு இடம் இருந்துச்சு. வங்காளத்துல அது இல்லை. அந்த பலனை இன்னைக்கு அவங்க அனுபவிக்கிறாங்க. அதனால வேண்டி அது ஒரு படிப்பினை. அதாவது அரசியல் என்பதை வெறுமனே இந்த பொருளாதார சலுகைகள் என்பதை மட்டுமல்லாம சமூகத்தில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியலாக அது இருக்கணும். இல்லைன்னா சர்வசாதாரணமாக உங்க இடத்தை யார் கைப்பற்றிக்கிறான்? உங்களை விட தீவிரமான ஜன கவர்ச்சி கொள்கைகளை கொண்டு வந்து அவங்க கைப்பற்றிட்டு போயிடுவாங்க. அது ஒரு படிப்பினை. இப்ப இது ஒரு பெரிய பாதிப்பை இன்னைக்கு ஏற்படுத்திடுச்சு. என்ன ஏற்படுத்திடுச்சு? இப்ப இந்தியா கூட்டணி போன முறை கிட்டத்தட்ட ஒரு 240 இடங்கள் ஜெயிச்சாங்க. காங்கிரஸ் கிட்டத்தட்ட 100 இடத்துக்கு வந்துச்சு. எல்லாரும் சரி மோடிக்கு மைனாரிட்டி தான் கிடைச்சிச்சு, 400 இடம்லாம் கிடைக்கல. தனி பெரும்பான்மையும் பாஜகவுக்கு கிடைக்கல. இல்ல அந்த ரிசல்ட் அப்பமே அவங்க ரொம்ப அமைதியான ஒரு நிலைப்பாட்டை தான் கைப்பிடிச்சாங்க. அப்ப எல்லாரும் நினைச்சாங்க, ஓஹோ அப்ப இப்படி போனுச்சுன்னா அடுத்த தேர்தல்ல வந்து வாஷ் அவுட் ஆயிருவாங்க, அவங்க தோக்கடிச்சிடலாம். அவன் வேற கணக்கு போட்டான். ஓ அப்படியா? அதுக்கேற்ப நம்ம யுக்திகளை மாத்தி. உனக்கு என்ன அரசமைப்பு சட்டத்துக்கு உண்மையா இருக்கணுங்கிற, நீ சின்ன புத்தகத்தை கொண்டு வர்ற, நான் பாருன்னு ஒரு பெரிய கணக்கு புத்தகம் பேரிடும்பாங்க பாருங்க, அது மாதிரி ஒண்ணு கொண்டு வச்சு சத்தியம் பண்ணான். அதை வச்சுக்கிட்டு தான் எல்லாமே பண்ணலாம். ஆனா அதுக்கு நேர்மாறா என்னென்ன செய்ய முடியுமோ, அது வாக்கு திருட்டுல இருந்து தொகுதி சீரமைப்புல இருந்து எல்லாத்துலயும் அதை கொண்டு வந்திருக்காங்க, செஞ்சு அதிகாரத்தை அவங்க உறுதிப்படுத்திக்கிட்டான். அதனால இப்ப இவங்களுடைய போராட்டம் என்பது அடுத்த தேர்தலுக்கு ஆயத்தமாவது அல்ல, நடந்திருக்கிறது. இப்ப வேலை வாய்ப்பு கொடுத்த உறுதிமொழி என்னாச்சு என்ற கேள்வி வருது. இந்த பெட்ரோல் டீசல் எல்லாவற்றினுடைய விலையும் உயருது. இன்னொரு பக்கம் இந்த கொரோனா மற்றும் நெருக்கடிகளுக்கு நடுவில் குஜராத்திய பெருமுதலாளிகள் மட்டும் வளர்ந்திருக்கிறாங்க, பன்மடங்கா வளர்ந்திருக்கிறாங்க. தொழிலாளர்கள் போராடுவதை நசுக்குவதற்கான தனி தொழிலாளர் சட்ட தொகுப்பு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை வைத்து மக்கள் இயக்கங்களை நடத்தணும், போராடணும். இந்த தேர்தல் அடுத்த தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கூட்டணிகளை பற்றியே கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா, இப்ப பாருங்க இது போயிடுச்சு. எது? இந்தியா கூட்டணி உடைஞ்சிருச்சு. அவங்க கூட்டுற கூட்டத்துக்கு திமுக மக்களவை தேர்தல் காங்கிரஸ் கூப்பிடுறதுனால நாங்க வர்றது இல்லைன்னு சொல்லிட்டாங்க திமுக. அப்ப இன்னொரு கூட்டணி உருவாக போகுதோ? காங்கிரஸ் தலைமையில ஒரு கூட்டணி, இதை தவிர இன்னொரு கூட்டணி, அது இல்லாம இன்னொரு மும்முனை போட்டி வந்துச்சுன்னா அவனுக்கு வசதியா போயிட போகுது. ஓட்டு பிரிய ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. இந்த விளைவுகளை எல்லாம் இது ஏற்படுத்துது உங்களுக்கு. இவ்வளவையும் செய்யறதுக்கு தேர்தலை ஜெயிச்சுதான் நமக்கு ஆள் கொண்டு வரணும்னு இல்ல, விலைக்கு வாங்கி வண்டியில ஏத்திட்டு வந்துடலாங்கிற மாதிரி பெருந்தொகையை திரட்டி வச்சிருக்கிறாங்க. பெரும் ஊழல்கள் செய்து அந்த வசதியை தேடி வச்சு உலகத்திலேயே பணக்கார கட்சி இந்தியாவினுடைய ஆளுங்கட்சி தான். அதனால வேண்டி இவ்வளவு நெருக்கடிகளையும் வங்க தேர்தல் முடிவுகள் நமக்கு முன்னால் நிறுத்தியிருக்கு. இப்போ தமிழ்நாடு மற்ற கேரளத்தில் நடந்த முடிவுகளை எல்லாம் விட அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முடிவு. கண்டிப்பா. இறுதியா ஒரே ஒரு கேள்வி, இதுல இருந்து மீண்டு வருவதற்கு திரிணாமுல் காங்கிரஸ் என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும்? இதுல இருந்து அவங்க என்ன கத்துக்கணும் ஐயா? நமக்கு என்னன்னா, திரிணாமுல் காங்கிரஸ் மீண்டு வரணுமா, காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் வரணுமா, மார்க்சிஸ்ட் கட்சி வரணுமா, இடதுசாரிகள் வரணுமா என்பதை காட்டிலும் மேற்கு வங்க மக்கள் பிஜேபிக்கு எதிராக, RSSக்கு எதிராக, இந்துத்துவ அரசியலுக்கு எதிராக
எப்படி ஒரு ஜனநாயக இயக்கத்தை வளர்த்து கொள்ள போறாங்க? யார் வேணாலும் வரலாம். கண்டிப்பா. வர்றது இந்த கட்சி தான் வரணுங்கிறது நமக்கு அக்கறை இல்லை. ஏன்னா திரிணாமுல் காங்கிரசுடைய தோல்விக்கு பாஜகவினுடைய திட்டங்கள் மட்டுமே காரணம் இல்லை. உங்களுடைய தோல்விக்கான அடிப்படையில் நீங்களும் வகுத்து கொடுத்துருக்கிறீங்க. கண்டிப்பா. நீங்க அரசாங்கத்தில் இருந்த போது காவல்துறையை பயன்படுத்துற முறை, மம்தாவுடைய சொந்தங்களே நிர்வாகத்துல தலையிடுறது, எத்தனையோ காரணிகள் இருக்கு. அதில் கிடைத்த எதிர்மறை வாக்குகளை அவங்க அறுவடை செய்யறாங்க. அவ்வளவுதானே. இப்ப நமக்கு இதுவரைக்கும் நீங்க இடதுசாரிகளா இருந்தாலும் காங்கிரஸா இருந்தாலும் அலட்சியம் பண்ணீங்க. தோல்விக்கு பிறகு என்ன சொல்றீங்க? வாங்க எல்லாரும் வாங்க, நம்ம எல்லாம் ஒண்ணு சேருவோம் அப்படின்னு சொல்றாங்க. மம்தா தோத்தாச்சு என்று மகிழ்ச்சி அடைகிற கட்சிகள்ல மார்க்சிஸ்ட் கட்சி இருக்கு. காங்கிரஸ்காரங்க மகிழ்ச்சி அடைய கூடாதுன்னு ராகுல் அறிக்கை விடுற அளவுக்கு இருக்கு. ஜெயிச்சது பாஜகவா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த விரோதம் தான் பெருசா இருக்கு. உங்களுக்கு இந்த போக்கு என்பது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. அதனால நாம என்ன சொல்றோம்னா, நீங்க தேர்தலுக்கான ஒரு கூட்டணி உருவாக்குவது என்பது வரும்போது உருவாக்கலாம். இந்திய அளவில் ஒரே அணி என்பது உருவாக முடியாது. நீங்க இந்தியாவுல 52வது தேர்தல் முடிஞ்ச பிறகு 57ல கேரளத்துல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசாங்கம் வந்துருச்சு. 57ல வந்துருச்சு. அந்த 52 காலத்திலிருந்தே காஷ்மீர்ல என்னைக்குமே உங்க கட்சி எதுவுமே வெற்றி பெற்றதே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அது பூரா காஷ்மீரிய கட்சிகள் தான். உங்களுக்கு 67ல பாத்தீங்கன்னா பாதி மாநிலங்கள் காங்கிரஸ் அல்லாத அரசுகள். தமிழ்நாடு, பஞ்சாப், ஒரிசா மாநில கட்சிகள் எல்லாம் மாறி மாறி வந்துட்டாங்க. என்ன காரணம்னா, இந்திய சமூகம் எப்போதுமே ஒன்றித்த அரசியல் போக்கை உடையதல்ல. எப்ப வந்திருக்கணும்? 77ஆம் ஆண்டு நெருக்கடி நிலைக்கு எதிரான ஒரு பெரிய எழுச்சி உருவாகும் போது, இப்ப தமிழ்நாட்டுல அந்த ஆட்சியை கலைச்சாங்க, குஜராத்ல கலைச்சாங்க. அப்ப இங்க எப்படி வந்திருக்கணும்? உங்களுக்கு வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாடு, ஆந்திரம், கேரளம், கர்நாடகம் தவிர வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்தில் கூட காங்கிரஸ் வெற்றி பெறல. இந்திரா காந்தியும் தோத்து போனாங்க, சஞ்சய் காந்தியும் தோத்து போனார். அப்ப அவங்க சின்னம் பசு கன்று. நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார், பசுவும் தோத்து போச்சு, கண்ணுக்குட்டியும் தோத்து போச்சுன்னு. சுத்தமா வாஷ் அவுட் ஆனாங்க அவங்களுக்கு. ஆனா தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே கட்சியில் வெற்றி பெற்றுச்சு. தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகா, ஆந்திரத்தில் மட்டும். அப்ப ஒரே மாதிரி இந்த முடிவு வரப்போறது இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் அனைத்திந்திய அளவில் ஒரு முன்னணியை அமைச்சு, இப்ப நீங்க இதுல உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் வருது. பாஜகவை எதிர்த்து அகிலேஷ் யாதவ் யாருடைய உதவியை நாடுவார்? காங்கிரஸ் தான். காங்கிரஸ் மேல இன்னைக்கு உங்களுக்கு கசப்பு இருக்கலாம், மோதல் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா அதான் நாடுவார். பீகார்ல காங்கிரஸ் தேவையில்லாத சீர்குலைவு செஞ்சாங்க. அளவுக்கு அதிகமா இடத்த கேட்டு, அப்பயும் கூட தேஜஸ்வி யாதவ் தான் எங்களுடைய முதலமைச்சர் அறிவிக்கிறதுக்கு தாமதப்படுத்தாங்க. ஆனா அங்கதான் சார்ந்து நிக்க வேண்டி வருது உங்களுக்கு. அது போல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறுபடும். நீங்க கேரளாவில் காங்கிரஸ் ஐக்கிய ஜனநாயக முன்னணி தனியா நிக்குது, இல்ல இடது ஜனநாயகம் தனியா நிக்குது, பாஜக தனியா நிக்குது. அதுல பெரிய பாதிப்பு இல்லை. இந்த பாஜகவுக்கு அங்க செல்வாக்கு வலிமை இல்லை. அந்த இடத்துல ஜனநாயக சக்திகள் இந்த ரெண்டுல ஒன்னதான் ஆதரிக்க போறாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு மாநிலம், இப்ப தமிழ்நாடு ஒன்னா இருந்துச்சு போன தேர்தல் வரைக்கும். இப்ப அதெல்லாம் உடஞ்சி வேறு காரணங்கள்னால உடஞ்சுக்கிட்டு இருக்கு. யார் காரணங்கிறது தனி விஷயம். ஆனா உடஞ்சுக்கிட்டு இருக்கு. அதான் உண்மை. அதனால வேண்டி ஒரு பொதுவான கருத்து இந்திய மக்கள் எப்படி எடுக்கணும்னா, பிஜேபி அரசு இருக்கக்கூடாது, நமக்கு பாய்ச எதிர்ப்பு தான் முக்கியம் என்று சொன்னால், எல்லாரையும் அங்கங்க அந்தந்த மாநில சூழலுக்கு ஏற்ப ஒன்றுபடுத்தி நிக்குமாறு செய்யணும். அந்த விளைவு தேர்தல் முடிவு வந்த பிறகு அவங்க யாரும் பிரிஞ்சு போயிட முடியாது. யாருக்கு பெரும்பான்மை இருக்கோ அவங்க ஆட்சி அமைச்சிட்டு போறாங்க. இது ஒன்றுதான் படிப்பினையே தவிர, மம்தாவை இந்திய தலைவியா மாத்திரலாம் அல்லது ராகுலை மேற்கு வங்கத்துக்கு சேர்த்து தலைவராக்கிடலாம் என்றெல்லாம் முயற்சி பண்ணீங்கன்னா அது பலன் அளிக்க போறது. என்ன கோரிக்கைகள் இந்த அரசிடம் நீங்க வைக்கிற கோரிக்கைகள் என்ன? இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு கொள்கையை கடைபிடிக்கிறாங்க, அதை ஏத்து நிக்க போறீங்களா? இப்ப நீட்டு மற்ற அனைத்து இந்திய பொது தேர்தல்கள்ல பூரா மோசடி நடக்குது.
இது தர்மேந்திர பிரதான் விலகணும்னு சொல்லி உங்களுக்கு வெளியில இருந்து வந்து போராடுற அளவுக்கு இருக்குது. இந்த கரப்பான் பூச்சி கட்சி எல்லாம் வந்து ஆமா. அதுக்காக ஒரு போராட்டம் நடத்துற அளவுக்கு. இதுல எதிர்க்கட்சிகள் அனைத்தினுடைய பொது நிலைப்பாடு என்ன? ம். அது போன்ற பொதுவான நிலைப்பாடுகள் அடிப்படையில் இயக்கங்கள் நடத்தலாம். ஒன்று மட்டும் நடத்தலாம், தனித்தனியாகவும் நடத்தலாம். அப்படி அனைத்து இந்திய அளவில் நடத்துற இயக்கங்கள் தான் இந்த சிக்கலுக்கு தீர்வே தவிர அடுத்த தேர்தல் கூட்டணிக்கான ஆராய்ச்சி அல்ல. அதுதான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை. கண்டிப்பா சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில மேற்கு வங்க அரசியல் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்திய அரசியல் எப்படி இருக்குது, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு நன்றி சார். நன்றி.